Brother Alan, very good afternoon to you. Over to you. Thank you. You can hear me okay? Yes, brother, we are able to hear. Okay, as we agreed, I will not read the scriptures in English. Little Louder? yeah, better now. Yes, Okay, please. I'll get closer. Is this better? Yeah, better, brother. Okay, can I begin? Yes, brother, please. All right. Well, dear brethren, it is a great privilege and a pleasure to be with you all. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரோடும் வந்து இந்த கன்வென்ஷன்ல பங்கு கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. You have love and greetings from the ecclesias that I attend, and that is Siget, Romania, and nearby Joppa. உங்கள் அனைவருக்கும் நான் வந்து பங்கு கொள்ளுகிற ஐக்கியம் சார்பில் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ரொமேனியாவில் இருக்கிற சீகட் பகுதியில் இருக்கக்கூடிய எக்லீஷியா. அவங்க அனைவருடைய அன்பு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். And also you have love from our sister Julia in Siberia. அது மாத்திரமல்ல, சைபீரியா பகுதியில் இருக்கக்கூடிய சகோதரி ஜூலியா அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். As mentioned, our title is A Prophecy Nearing Fulfillment. ஏற்கனவே அறிவித்தபடி நாம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு நிறைவேறுதலை நெருங்கும் ஒரு தீர்க்க தரிசனம். Please read Habakkuk 3 verses 17 through 19. ஹாபக்கூக் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 இருந்து 19 முடிய. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். Yes, brother. You may recognize this title, which comes from reprint 5383. The link is in the chat. இந்த தலைப்பு ரீபிரிண்ட்ல 5383 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையினுடைய தலைப்பு. அதனுடைய லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ் பிரதர். Before considering the more detailed aspect of these verses, there is a general personal lesson which can be gained from them. இந்த வசனங்களினுடைய முழுமையான அர்த்தத்தை நாம பார்ப்பதற்கு முன்னால நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியில இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் அல்லது படிப்பினைய நாம பார்க்கலாம். எஸ் பிரதர். Here is a brief quote from the opening paragraphs of the reprint article. This simple interpretation would be that although the conditions were such that famine stalked everywhere and there was nothing of earthly hope, nevertheless, God's people at any time and in any place would rejoice in God and give him the glory. There will be more to say about this under section 2. சகோதரர் ரசல் அவர்கள் அந்த கட்டுரையில எழுதி இருக்கக்கூடிய ஒரு பத்திய சுருக்கமாக உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்கிறேன். அந்த பத்தியில காணப்படக்கூடிய கருத்து என்னவென்று பார்க்கும்போது, இந்த வசனத்துக்கான ஒரு எளிமையான ஒரு விளக்கம் என்று நாம் அங்கு சொல்லும் பொழுது, ஒரு வேளை எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் பஞ்சமோ அல்லது பசி பட்டினியோ பரவி இருந்துட்டாலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து அவர்கள் அவரில் மகிழ்ந்து காணப்படலாம், அவருக்கு மகிமை செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் என்பதே. இந்த கருத்தை மேலுமே இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியில நம்ம இன்னும் ஆழமாக பார்ப்போம். எஸ் பிரதர். In the remaining time before us, the objective is to consider 5 areas. Number 1, the background of these verses from a literal historical standpoint. மீதமுள்ள நேரத்துல இந்த பாடத்தின் மூலமாக ஒரு 5 மிக முக்கியமான கருத்துக்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதுல முதலாவது கருத்து என்று சொல்லும் பொழுது, இந்த வசனம் சொல்லப்பட்டதனுடைய பின்னணி
அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சொல்லர்த்தமான மற்றும் வரலாற்று பூர்வமான நிகழ்வுகளை முதலாவது பார்ப்போம். Yes, brother. Number two, the meaning of these verses from a personal standpoint. And number three, the meaning of these verses from a prophetic standpoint. அதே சமயத்துல இரண்டாவது கருத்தாக இந்த வசனத்துக்கான அர்த்தத்தை தனிப்பட்ட ரீதியில நம்ம பார்ப்போம். அப்படின்னா தனிப்பட்ட ரீதியில இந்த வசனம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன என்பது இரண்டாவது கருத்து. மூன்றாவது, தீர்க்க தரிசனத்தின் நிலைப்பாட்டில் இந்த வசனங்கள் எதை குறிக்குது என்பது மூன்றாவது கருத்து. எஸ் பிரதர். Number four, the special meaning of these verses for those living at the time of its fulfillment. And number five, scriptural proofs for the existence of two spiritual classes. நான்காவதாக நம்ம பார்க்க போகிற கருத்து, முடிவு காலத்துல வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன என்பது. ஐந்தாவதாக பார்க்க போகிற கருத்து, உண்மையில் இரண்டு ஆவிக்குரிய வகுப்பார்கள் இருக்கிறாங்க என்பதற்கான ஆதாரங்களையும் நம்ம பார்ப்போம். எஸ் பிரதர். Part 1, literal historical aspects. The Lord brought many punishments upon fleshly Israel in Habakkuk's time. This is a general principle in God's dealings with Israel, and will also be his manner of dealing with the world of mankind through the Christ in the mediatorial phase of the millennial age. முதலாவது கருத்துக்கு நம்ம கடந்து போகலாம். அதாவது இந்த வசனத்தினுடைய சொல்லர்த்தமான அர்த்தம் என்ன அல்லது வரலாற்று பூர்வமான அர்த்தம் என்ன என்று நம்ம அங்கு பார்க்கும்போது, ஆபகுக்னுடைய நாட்களில் தேவன் மாம்ச இஸ்ரேலர்கள் மேல அநேக விதமான தண்டனைகளை அவர் கொண்டு வந்தாங்க. பொதுவாக மாம்ச இஸ்ரேலர்களை கையாண்டதில் தேவன் கடைபிடித்திட்ட ஒரு கொள்கை என்றே இதை நாம் அங்கு சொல்லலாம். ஒரு வகையில இதே போலதான் 1000 ஆண்டு அரசாட்சியில மத்தியஸ்தரனுடைய ஆளுகையின் பாகம் ஆரம்பித்திருக்கும் போதும் தேவன் கர்த்தர் இயேசு மூலமாக இந்த மனுக்குலத்தையும் கையாளுவார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எஸ் பிரதர். Leviticus chapter 26 gives much detail in regard to God's dealings with natural Israel. We also read in Ezekiel 14 verses 13 and 14. லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எப்படியெல்லாம் கையாண்டார் என்பது பற்றி நமக்கு தெளிவாக இருக்கு. ஆனா அதே சமயத்துல அதே போல எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்திலையும் மாம்சீக இஸ்ரேலரை அவர் கையாளுகிற விதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனங்களை நாம வாசிக்கிறோம். எசேக்கியேல் 14, 13 மற்றும் 14. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது. எஸ் பிரதர். Habakkuk saw and felt the literal conditions mentioned in these verses in chapter 3 of his prophecy. Number 1, the failure of the fig tree to blossom and the consequent loss of its sweet fruitage. அதாவது இந்த வசனத்துல சொல்லப்பட்டுள்ள சூழ்நிலைகளை சொல்லர்த்தமாகவே தீர்க்கதரிசியாகிய ஹாபகுக் அவருடைய காலத்துல அவர் கண்ணாலேயே பார்த்தார். முதலாவது நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னா, அத்திமரம் துளிர் விடாமல் போவது என்பதும், அதை தொடர்ந்து அதன் விளைவாக அதனுடைய பலன் இல்லாத சூழ்நிலைகளை அவர் கண்ணாலேயே பார்த்தார். எஸ் பிரதர். Number 2, the failure of the olive tree and the consequent loss of its fruitage, so necessary in that time for food, for oil, and for light. அதே போல ஒலிவ மரத்தினுடைய பலன் அற்று போவது என்பது, அதன் விளைவாக அந்த நாட்களில அவர்களுக்கு ஆகாரத்துக்கு என்று சொல்லியோ எண்ணெயாக, அதே சமயத்துல வெளிச்சத்துக்கு என்று சொல்லியோ எண்ணெயாக அந்த
ஒலிவ மரத்தினுடைய பலன் இல்லாமல் போனா என்னெல்லாம் நடக்கும் என்பதையும் அவர் பார்த்தாரு, அனுபவித்தார் என்று நாம் சொல்லலாம். எஸ் பிரதர். Number 3, the failure of their grain crops and the consequent reduction of the harvest necessary for making their daily bread. அதே போல வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போவது என்பது நடந்து நிறைவேறின போது அதனுடைய விளைவாக அவர்களுடைய அன்றாட அப்பத்தை அவர்கள் சமைத்து உண்ணுவதில் எப்படிப்பட்ட சிரமங்கள் எல்லாம் இருக்கும், ஒருவேளை தானியங்கள் விளைவியாமற் போகும் போது எந்த மாதிரி சூழல் இருக்கும் என்பதையும் அவர் அனுபவித்தார். எஸ் பிரதர். Number 4, the poor condition of the flocks of sheep and the consequent reduction in their meat supply as well as their wool supply. அதே போல நான்காவதாக கிடையில ஆட்டு மந்தைகள் முதலற்று போவது என்று சொல்லும் போது இது போன்ற சூழல் உருவாவதினால அதன் விளைவாக ஒருவேளை அவங்களுடைய ஆகாரத்துக்கு தேவையான அந்த மாமிசம் இல்லாமல் இருப்பதோ அல்லது அவர்களுக்கு தேவையான அந்த கம்பளி போதிய அளவுக்கு அவங்களால தயாரிக்க முடியாமல் போவதனுடைய சூழலையும் அவர் நேரில் வந்து அனுபவித்திருந்தார். எஸ் பிரதர். And number 5, the poor condition of the herds of cattle and the consequent reduction in their supplies of milk, cheese, and butter. அதே போல தொழுவத்துல மாடு இல்லாமல் போவது என்று சொல்லும் பொழுது அதன் விளைவாக அவர்களுக்கு தேவையான பால் அல்லது வெண்ணெய் போன்ற விஷயங்கள் தட்டுப்பாடு ஏற்படுவதையும் அதனுடைய விளைவுகளையுமே அவர் நடைமுறை வாழ்க்கையில அனுபவித்திருந்தார் என்று நாம பார்க்கிறோம். எஸ் பிரதர். In spite of these dire conditions, Habakkuk was not discouraged and continued to rejoice in the Lord and to trust in the Lord's strength. Our attitude must be the same. அன்பானவர்களே, அப்போ இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருந்த சொல்லர்த்தமான சூழ்நிலைகளை ஹாபகுக் தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில உண்மையிலேயே நடைமுறை வாழ்க்கையில அனுபவித்தார், கண்ணால பார்த்தார் என்று நாம் சொல்லலாம். இந்த மாதிரி சூழல்களை எல்லாம் அவர் அனுபவித்திருந்தாலும் அவர் கர்த்தரில் நம்பிக்கை உள்ளவராக இருந்து அந்த சூழ்நிலைகளின் மத்தியிலையும் சந்தோஷத்தோடும் பலத்தோடும் அவர் காத்து கொண்டார். ஒருவேளை நம்முடைய மனநிலையும் இது போன்ற சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம எதிர்கொண்டால் அவ்விதமாக இருக்க வேண்டும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். இதன் மூலமா அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போகிறோம். எஸ் பிரதர். Yes, our attitude must be the same. This leads us to our next section, which is number 2, personal, practical aspects. அப்போ இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில், அதாவது ஹாபகுக்கினுடைய மனநிலை இந்த பாதக சூழல்களின் மத்தியில எப்படி காத்து கொண்டாரோ அதே போன்ற சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டா நாமும் நம்முடைய மனநிலையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது இப்ப நாம பாடத்தினுடைய 2வது பகுதிக்கு கடந்து போகிறோம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருப்பவைகள் ஒருவேளை தனிப்பட்ட ரீதியில நமக்கு எவ்வித படிப்பினைகளை கொடுக்குது என்று பார்க்க போறோம். எஸ் பிரதர். We are all familiar with the manna of May 15th, which gives some important lessons along the lines of our key text. அதாவது மே மாதம் 15ஆம் தேதியினுடைய காலை மன்னா நாம சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கு. காரணம், நம்முடைய ஆதார வசனம் எவ்விதமான ஒரு மனநிலையை நமக்கு வெளிப்படுத்துதோ, படிப்பினையை உணர்த்துதோ, அது சார்ந்த கருத்துக்களை மே 15 மன்னா உள்ளடக்கி இருக்கு என்பதை நாம் கவனிக்கிறோம். எஸ் பிரதர். I'll read the whole thing. We see that God permits evil in the world that the world may learn certain lessons of bitter experience as to the natural rewards of evil doing. But we see also a ministry of evil in respect to the saints in their testing and polishing and refining, making them ready and proving them worthy as overcomers to inherit the wonderful things which God has in reservation for the faithful. மே 15 மன்னாவை நம்ம வாசிக்கிறோம். தீய செயல்களின் இயல்பான விளைவுகளாக கிடைக்கும் கசப்பான அனுபவங்கள் வாயிலாக உலகம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் இவ்வுலகில் தீமையை அனுமதிக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். ஆனால்
பரிசுத்தவான்களை சோதிப்பதிலும் அவர்களை பட்டை தீட்டி செம்மைப்படுத்துவதிலும் தீமையானது ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை செய்வதையும் நாம் காண்கிறோம். தேவன் தம் உண்மையுள்ளவர்களுக்கு சேமித்து வைத்துள்ள அற்புதமான நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும் தகுதி வாய்ந்தவர்களாகவும் வெற்றி சிறந்தவர்களாகவும் அவர்களை ஆயத்தப்படுத்தி நிரூபிப்பதே அப்பணியாகும். எஸ் பிரதா. Note this phrase, a ministry of evil in respect to the saints. This is a very important concept. Understanding the purpose and necessity of this ministry is important to our Christian development. இந்த மன்னாவுல தீமையானது ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இது மிக முக்கியமான ஒரு கருத்து. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படக்கூடிய தீமை என்பது அவர்கள் வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஊழியத்தை செய்கிறதாக இருக்கு என்பதை பற்றின அந்த புரிதல், பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக நாம வளர்ந்து பெருகுவதில் நமக்கு மிக முக்கியமான ஒரு புரிதலாக இருக்கிறது. எஸ் பிரதா. Even more important is our attitude. We want to have the same attitude as the prophet Habakkuk. அந்த புரிதல் மாத்திரமல்ல, அந்த புரிதலோடு கூடிய மனநிலையும் ரொம்ப முக்கியம். அதாவது தீர்க்கதரிசி ஹாபகுக் தனக்கான பாதக சூழலில் எப்படிப்பட்ட மனநிலை காத்து கொண்டாரோ நாமும் அதே போன்ற பாதக சூழல் மத்தியில அதே மனநிலையை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியம். எஸ் பிரதா. And we must always remember the basis of our hope and rejoicing. Please read Romans 8 verses 35 through 39. அதே போல எதன் அடிப்படையில நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக பாதக சூழலின் மத்தியிலும் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. அதற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 35 39 வசனங்கள் நாம வாசிக்கலாம். ரோமர் 8:35 முதல் 39. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்பது. எஸ் பிரதர். There are many more scriptures which tell us of the proper attitude of the Lord's people in trials and difficulties, especially in this end of the age. Romans 12 verse 12 is one example. Please read. பிரியமானவர்களே, அது மாத்திரமில்ல, இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு அனுமதிக்கப்படுகிற சோதனைகள், கடினமான அனுபவங்கள், பரீட்சைகளின் மத்தியில எவ்விதமான மனநிலையை அவர்கள் தங்களுக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி வேறே சில வசனங்கள் கூட நமக்கு வேதத்துல இருக்கு. உதாரணமாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நாம வாசிக்கிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்பது. எஸ் பிரதர். Next we'll consider point number 3, the prophetic standpoint. மூன்றாவதாக ஆதார வசனத்தை தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில நாம் எப்படியாக பார்த்து அதில் உள்ள நமக்கான கருத்தை புரிந்து கொள்வது என்பதற்கு கடந்து போகலாம். எஸ் பிரதர். To begin with, it's important to remember the words of Jesus in John 16, 12 and 13. Please read. இந்த கருத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய அருமை இரட்சகர் பேசின வசனத்தை யோவான் 16ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள்ல நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்வோம். யோவான் 16, 12 மற்றும் 13. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எஸ் பிரதர்.
These words were spoken prior to Pentecost and before the beginning of the Holy Spirit. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நம்முடைய அருமையான ஆண்டவர் பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பாக, அதாவது பரிசுத்த ஆவி அருளப்படுவதற்கு முன்பாக சீஷர்கள் மத்தியில பேசினார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எஸ் பிரதர். But the consecrated and spirit-begotten children of God since Pentecost have the power of the Holy Spirit working in their hearts and minds, both regarding character development as well as in understanding of prophecies as they come due. பிரியமானவர்களே, ஆனா பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்பாக இருக்கக்கூடிய தேவனிடத்துல தங்களை முழுமையாக அர்ப்பணித்திட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கையில அடைய வேண்டிய குணலட்சண வளர்ச்சியை குறித்தும் அல்லது தீர்க்க தரிசனங்களை பற்றின புரிதலை குறித்தும் அவர்கள் வருவதற்காக பரிசுத்த ஆவி அவங்களுடைய இருதயத்திலையும் மனதிலையும் செயல்படக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் இருப்பதை நாம் அங்கு உணர்கிறோம். எஸ் பிரதர். But there is a very special privilege for those who are living in the time of the parousia of our Lord. We have this harvest message that explains these things to us. Matthew 24, verse 45. இருந்தாலும் இவங்க எல்லாவற்றை பார்க்கிலும் ரொம்ப முக்கியமா நம்முடைய அருமையான ஆண்டவர் தம்முடைய 2ஆம் வருகையில வந்து இருக்கக்கூடிய இந்த பரோஷியானுடைய நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருப்பவங்களுக்கு விசேஷ ஸ்லாக்கியம் வந்து இருக்கு. இது போன்ற குணலட்சண வளர்ச்சியை பற்றின புரிதலுக்குள்ள வருவதற்கோ அல்லது தீர்க்க தரிசனங்களை பற்றின புரிதலுக்குள்ள வருவதற்கோ அவர்களுக்கு உதவியாக இந்த அறுவடை காலத்துக்கே உரிய சத்தியங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். மாபெரும் ஒரு உதவியாக. எஸ் பிரதர். We are living in the ends of the ages, as Rotherham says in 1 Corinthians 10:11, the overlapping period of the harvest of the gospel age. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 10:11 குறிப்பாக ரோதராம் டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற முடிவு காலத்துல நம்ம வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த முடிவு காலம் என்பது ஒருவேளை தெய்வீக திட்டம் பற்றின அந்த வரைபடத்துல பார்க்கும்போது அந்த பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய காலப்பகுதி சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலப்பகுதியில வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். எஸ் பிரதர். Concerning this period of time, we read from another prophecy, Amos 9, verses 13 and 14. Please read. இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை காலம் அல்லது 2ஆம் உலகம் 3ஆம் உலகமும் பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய இந்த காலத்தை குறித்து, இந்த முடிவு காலத்தை குறித்து வேறு ஒரு அருமையான தீர்க்க தரிசனம் இருக்கு. அது ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 மற்றும் 14. அந்த வசனங்களை நாம் கவனிப்போம். ஆமோஸ் 9, 13 மற்றும் 14. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலை ஆடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். எஸ் பிரதா. Although portions of this prophecy have had a fulfillment, we have not yet seen the complete fulfillment, and the same is true of the prophecy in our key text. பிரியமானவர்களே, இந்த ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்து 13, 14 வசனங்கள், அதுல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் ஒரு அளவுக்கு நிறைவேறி இருந்தாலும் அந்த தீர்க்க தரிசனம் முழுமையாக நிறைவேறி தீர்ந்திடல. அதே போலதான் இந்த பாடத்துக்கு நாம கொடுத்துட்ட ஆதார வசனத்துல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனமும் கூட ஓரளவுக்கு நிறைவேறிந்தாலும் இன்னும் முழுமையாக அதனுடைய நிறைவேறுதலை காணவில்லை. எஸ் பிரதர். Another very helpful prophecy is the parable of the trees. This is a study in its own right, but here we find many of the same symbols which will assist us in understanding our theme text. பாடத்துக்கான ஆதார வசனத்துல இருந்துட்ட அந்த தீர்க்க தரிசனம் அதை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய இன்னொரு தீர்க்க தரிசனம் வந்து நம்ம பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டுல. அது
விருட்சங்களை பற்றின உவமை என்று சொல்லப்பட்டிருக்கும். ஒருவேளை இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை வாசிக்கும் பொழுது இதுல பயன்படுத்தப்பட்டுள்ள அநேக அடையாளங்கள் பாடத்துக்கு தலைப்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அடையாளங்களுக்கு இணைவாக இசைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். Brother, shall I read the verses? I didn't mention it yet, but the parable is found in Judges 9, 8 through 15, which please read. அந்த தீர்க்க தரிசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 15 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் 9 வசனம் 8 முதல் 15. விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் அத்திமரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுது என்றது. எஸ் பிரதா. Let's consider together the symbols. First of all, trees in general represent men individually or collectively. Daniel 4, Mark 8:24. அதாவது இந்த உவமையில அல்லது தீர்க்க தரிசனத்துல இருக்கக்கூடிய அடையாளங்களை நாம் சற்று கவனிப்போம். முதலாவது மரம் அல்லது மரங்கள். ஸோ இந்த மரம் அல்லது மரங்கள் என்று சொல்லும் பொழுது பொதுவாக தனிப்பட்ட அல்லது கூட்டமாக இருக்கக்கூடிய ஜனங்களை வந்து அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இதற்கு ஆதாரம் தானியேல் 4ஆம் அதிகாரம், மார்க் 8:24 எல்லாம் நம்ம அங்க பார்க்கலாம். ஸோ மரம் என்று சொல்லும் பொழுது தனி மனிதனையோ அல்லது ஒருவருக்கும் மேற்பட்ட அதிகப்படியான ஜனங்களையோ வந்து குறிக்கிற அடையாளமா இருக்கு. எஸ் பிரதா. Fruitage is the ultimate results or benefits, as we see in Luke 6:44. ஒருவேளை அந்த கனிகள் என்று சொல்லும் பொழுது இறுதியில கிடைக்கக்கூடிய பலனுக்கு அல்லது பலன்களுக்கு அது அடையாளமாக இருக்கு. ஒருவேளை லூக்கா 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் அதையே நிரூபணமாக எடுத்துக்கொள்ளலாம். எஸ் பிரதா. Kingship in this case is reigning over all the trees, that is, the world of mankind. ஸோ இங்கு மற்ற மரங்களை ஆளுகிற அந்த ஆளுகைக்கான அதிகாரம் என்று அங்க நாம் சொல்லும் பொழுது ஒருவேளை இது ஏற்ற சமயத்துல முழு மனுக்குலத்தையும் ஆண்டு கொள்ளுதலை இது அடையாளப்படுத்துகிறதாக இருக்கு. எஸ் பிரதர். Now let's consider the various trees mentioned here. Their prophetic application is from the time standpoint of someone looking at these things in Gideon's day. அன்பானவர்களே, இப்பொழுது இங்கு சொல்லப்பட்டுள்ள அந்த பல விருட்சங்கள் பற்றின காரியத்தை நாம தியானிப்போம். ஒருவேளை அவைகளை நாம தீர்க்க தரிசனமாக அங்கு பார்க்கும் போது இது கிதியோனுடைய நாட்கள்ல இருந்து நடக்க போகிறவைகளை பற்றின ஒரு தீர்க்க தரிசன பார்வையாக இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எஸ் பிரதர். The olive tree. The olive tree represents the Abrahamic promise, especially the spiritual phase. The church is grafted into the olive tree, as it mentions in Romans 11:16-24. But it was too early for this aspect of the plan of God in Gideon's day. முதலாவது அந்த ஒலிவ மரம். ஒலிவ மரம் என்று இங்கு நாம பார்ப்பது ஆபிரகாமின் மூலம் உண்டாயிட்ட அந்த வாக்கு தத்தத்தை அது அடையாளப்படுத்துகிறதாக இருக்கு. ரொம்ப முக்கியமா அந்த வாக்கு தத்தத்தின் சந்ததியில அந்த ஆவிக்குரிய வகுப்பாரை வந்து அது அடையாளப்படுத்துது. அன்பானவர்களே,
சபை கூட இந்த ஒலிவ மரத்துக்குள்ளேயே அவர்கள் சேர்க்கப்பட்டாங்க என்பதை நாம் அங்க பார்க்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16 24 வசனங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் பவுல் அது பேசுவார். எப்படி காட்டு ஒலிவமா இருந்தவங்க அந்த சுபாவ கிளைகளோட இணைக்கப்பட்டாங்க என்பது குறித்து. ஆனா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த ஒரு ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தத்தின் ஆவிக்குரிய சந்ததி பற்றின இந்த அம்சம் என்பது கிதியோனுடைய நாட்கள்ல இருந்து பார்த்தோம்னா இன்னும் நிறைவேறுவதற்கான காலம் வராம இருந்ததை நாம புரிந்து கொள்ளணும். கிதியோனுடைய நாட்களில் இருந்து ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தினுடைய அந்த சந்ததியில இந்த ஆவிக்குரிய வகுப்பார் என்கிற அம்சம் நிறைவேறுவதற்கு இன்னும் அதிக காலம் இருந்துச்சு. இதை நாம அங்க புரிந்து கொள்ளுகிறோம். எஸ் பிரதா. The fig tree is the natural part of the Abrahamic promise, the earthly seed. The old law covenant failed, but it was also too early for this aspect of the plan of God. See Jeremiah chapter 24, Jeremiah 29:17, and Hosea 9:10. The true kingdom application is under the new covenant. அன்பானவர்களே, அடுத்ததாக அத்திமரம். இந்த அத்திமரம் என்று நம்ம பார்க்கும்போது அதே ஆபிரகாமின் மூலம் வந்துட்ட அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்த சந்ததியில மாம்சமான பாகத்தை குறிக்குது. பூமிக்குரிய சந்ததியை அடையாளப்படுத்துகிறதாக இருக்கு. ஸோ இந்த பூமிக்குரிய சந்ததி மாம்சமான இஸ்ரேலர் என்று சொல்லும் பொழுது இவர்கள் உருவாவதற்கானதாகவே கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அது பொய்த்து போச்சு, தோல்வி அடைஞ்சது என்பது நமக்கு அங்கு தெரியும். ஒருவேளை அவர்கள் பற்றின அந்த தெய்வீக திட்டத்தினுடைய அம்சம் கூட தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கிதியோனுடைய நாட்கள்ல இருந்து பார்க்கும் போது நிறைவேறுவதற்கு இன்னும் அதிக காலம் இருந்துச்சு என்றுதான் நாம் அங்க பார்க்கிறோம். ஒருவேளை எரேமியால 24ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஓசியால 9:10 ஆகிய வசனங்கள் இதை நமக்கு நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது அப்போ இந்த ஒரு ஆபிரகாமினுடைய வித்துல இந்த ஒரு பூமிக்குரிய மாம்சீக சந்ததி என்பது நிஜத்துல நிறைவேறுவது என்று பார்க்கும் பொழுது அது புதிய உடன்படிக்கையின் கீழே தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். ஆனா கிதியோனுடைய காலத்துல இருந்து பார்த்தோம்னா இந்த அம்சம் தேவனுடைய திட்டத்துல நிறைவேறுவதற்கு ரொம்ப தூரம் இருந்தது. எஸ் பிரதா. The vine tree. If you have ever seen a cultivated grapevine, you can understand why it has a place in the parable of the trees. It represents the covenant of sacrifice. John 15:5-8, Psalm 50 verse 5. Once again, it was too early for this aspect of the plan of God. In fact, this reigning over all the trees is during the peaceable part of the millennial age kingdom. அடுத்ததாக திராட்சை செடி. ஒருவேளை நம்மில் யாராவது இப்படியாக முறையாக பயிர் செய்யப்பட்ட திராட்சை தோட்டத்துக்கு போய் அந்த திராட்சை செடிகளை நாம் அங்க பார்த்தோம்னா அது ஏன் இங்க திராட்சை மரம் என்பது போல, ஏன்னா ஆங்கிலத்துல வைன் ட்ரீ, அது மரம் என்பது போல ஏன் சொல்லப்பட்டிருக்கு என்பதற்கான காரணத்தை நாம் அங்க புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது பலியினால் உண்டாகிற அந்த உடன்படிக்கைக்கு இது அடையாளமாக இருக்கு. யோவான் 15ஆம் அதிகாரம் நம் அனைவருக்கும் தெரியும், 5 முதல் 8 வசனங்கள். சங்கீதம் 50:5 நமக்கு அங்கு தெரியும். இந்த திராட்சை செடி ஒருவேளை பலியினாலான உடன்படிக்கை, அதற்குள்ளாக வரக்கூடிய வகுப்பார், அவர்களை பற்றின தேவனுடைய தெய்வீக திட்டம் என்பதும் ஒருவேளை கிதியோனுடைய நாட்கள்ல இருந்து நம்ம பார்க்கும் போது தேவ திட்டத்துல நிறைவேறுவதற்கு ரொம்ப நீண்ட தொலைவு அங்க இருந்தது. ஒருவேளை மற்ற எல்லா விருட்சங்களையும் ஆளுகை செய்கிற இந்த ஒரு காரியம் என்பது அது 1000 ஆண்டு அரசாட்சியிலேயே நிறைவேறக்கூடியதாக அங்க இருக்கு, அதற்கு முன்பதாக அங்கு இல்லை. எஸ் பிரதா. Yes, in every case, it was too early for such an implementation because something else had to intervene in the plan of God. நம்ம பார்த்திட்ட இந்த அம்சங்கள் எல்லாமே ஒருவேளை அது ஒலிவ மரமோ அத்தி மரமோ திராட்சை செடியோ அடையாளமாக இவைகள் குறிக்கக்கூடிய தெய்வீக திட்டத்தினுடைய அம்சங்களோ
இந்த அம்சங்கள் எல்லாமே நிறைவேறுவதற்கு கிதியோனுடைய காலம் என்று சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப ஆரம்ப நாட்களாக இருக்கு. அங்கிருந்து ரொம்ப தொலைவில் தான் அவைகள் நிறைவேறும். காரணம், இவைகள் நிறைவேறுவதற்கு முன்பு தேவனுடைய தெய்வீக திட்டத்துல வேற சில விஷயங்கள் இடர்பட வேண்டியதாக இருந்துச்சு. எஸ் பிரதர். And that something else is the bramble. This isn't a tree at all. How appropriate that it represents the Gentile powers, particularly during the times of the Gentiles, which don't deserve to be considered in the same category as the other symbols. In fact, it is a counterfeit tree. அப்படி இந்த அம்சங்கள் தேவ திட்டத்துல நிறைவேறுவதற்கு கிதியோன் காலத்திலிருந்து பார்த்தோம்னா நீண்ட நாளுக்கு பின்னாடியே நிறைவேறும். அதற்கு முன்பு வேற சில விஷயங்கள் இடர்பட வேண்டியதா இருக்கு என்று சொல்லும் போது அது என்ன என்று கேட்டா அதுதான் இந்த முட்செடி பத்தின அடையாளம். இந்த முட்செடி உண்மையில் அது ஒரு மரமே இல்லை. இது நமக்கு ரொம்ப பொருத்தமான அடையாளமாக இருக்கு. எதற்கு என்று சொன்னா புறஜாதி என்ன சொல்லலாம், சக்திகளை குறிப்பதற்கான ஒரு அருமையான அடையாளம். நமக்கு நன்கு தெரியும் புறஜாதிகளினுடைய காலம் என்பது, அந்த காலத்துல புறஜாதி ராஜாக்கள் வந்து ஆளுகை பண்ணினாங்க என்பது. உண்மையில இங்கு வசனத்துல தீர்க்க தரிசனத்துல பயன்படுத்தப்பட்ட அருமையான அடையாளங்களுக்கு இடையில இந்த முட்செடி வருவதற்கு சற்றும் பொருத்தமே இல்லாம இருக்கிறது என்று நாம் அங்க பார்க்கிறோம். உண்மையை சொல்ல போனா இது ஒரு போலியான மரம். எஸ் பிரதர். The bramble is also known as the thorn tree or buckthorn. It has no useful fruitage or beneficial aspects. இந்த முட்செடி பிரியமானவர்களே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அது ஒருவேளை ஆங்கிலத்துல பக்தான் என்று அங்கு சொல்லப்படுது. அதனால எந்த ஒரு பயனும் இல்லை, எந்த ஒரு லாபமும் இல்லை. பயன்படுகிற லாபமான அம்சங்கள் இந்த முட்செடியின் விஷயத்துல ஒன்றும் இல்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். எஸ் பிரதர். The attitude of the Gentile powers is aptly shown in the answer of the bramble, also showing its beastly and destructive character. And the bramble said unto all the trees, If ye in truth anoint me king over you, then come and put your trust in my shadow. And if not, let fire come out of the bramble and devour the cedars of Lebanon. See also Psalm 92:12, Psalm 104:16, Song of Solomon 5:15, and Isaiah 14 verse 8. பிரியமானவர்களே, இந்த புறஜாதி சக்திகள், புறஜாதி ராஜாக்களுடைய மனநிலை எப்படியாக இருந்தது என்பது அவர்களுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த முட்செடியினுடைய வார்த்தைகளை ரொம்ப நல்லாவே தெரியுது. அந்த முட்செடி சொன்ன வார்த்தைகளை நாம இந்த ஊமையில கவனித்தோம்னா அந்த முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்து அடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்னி புறப்பட்டு லீபனோனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவது என்றது. சோ இதனுடைய வார்த்தைகள் இது அடையாளமாக காண்பித்திருக்கக்கூடிய புறஜாதி ராஜாக்கள் அல்லது ஆளுகையின் அதிகாரங்களுடைய உண்மையான மனநிலையை நமக்கு அங்கு காண்பிக்குது. இதற்கு இணையா சங்கீதம் 92:12, 104:16, உன்னத பாட்டு 5:15, ஏசாயா 14:8 ஆகிய வசனங்களை நம்ம பார்க்க முடியும். எஸ் பிரதர். Trustworthiness was implied, but this was far from what actually happened. The end of these Gentile powers is shown in Isaiah 34, where the bramble symbol is also found. See also Luke 6, verse 44. ஒருவேளை இங்கு முட்செடி பேசின வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது மற்ற மரங்கள் தன்னுடைய ஆளுகையை உண்மையிலேயே விரும்புது என்று சொன்னா தன்னுடைய நிழல்ல வந்து தங்குங்கள் என்று மாத்திரம்தான் தமிழ்ல இருக்குது. ஆனா நம்பிக்கையோடு தங்குங்கள் என்று அங்க ஆங்கிலத்துல இருக்கு. புட் யுவர் ட்ரஸ்ட் இன் மை ஷேடோ என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ ஏதோ நம்பிக்கையை விரும்பி கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் இல்லை.
நிஜத்துல இந்த புறஜாதி ராஜாக்கள்னால அந்த ஆளுகையின் காலத்துல மனுக்குலத்துக்கு என்ன நேர்ந்தது என்பது நம்ம எல்லாருக்குமே அங்கு தெரியும். இந்த புறஜாதியினுடைய ராஜாக்களுக்கான அந்த காலம் என்பது முடிவுக்கு வந்தது ஏசாயா 34ஆம் அதிகாரத்துல அங்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த அதிகாரத்துல இந்த முட்செடி என்ற அடையாளமும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதற்கு துணையாக லூக்கா 6:44 கூட நம்ம வாசிக்க முடியும். எஸ் பிரதா. Number 4, application at the time of its fulfillment. பாடத்தினுடைய 4வது கோணத்துக்கு வருவோம். ஆதாரமாக வாசித்துட்ட அந்த தீர்க்க தரிசனம் உண்மையில நிறைவேறக்கூடிய காலத்துல அது எதை, யாரை, எவைகளை குறிக்கும் என்பது பற்றி நம்ம பார்க்கலாம். எஸ் பிரதா. Let's return to Amos 9 and try to put all these symbolisms together. Even though this prophecy is given from the time standpoint of Gideon's day, throughout these verses there is a particular class which sees these things at the time of the prophecy's complete fulfillment, which is yet future. பிரியமானவர்களே, இப்போ மீண்டுமாக ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திரும்பி ஒருவேளை நாம் இதுவரைக்கும் பார்த்துட்ட அடையாளங்கள் எல்லாவற்றையும் அங்கு பொருத்தி நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்ம முயற்சிப்போம். ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே கிதியோனுடைய நாட்கள்ல இருந்து நிறைவேறுவதற்கு எவ்வளவு தொலைவில் காலம் இருந்தது என்பதை நமக்கு அங்க சொன்னாலும் இந்த வசனங்களை எல்லாம் நாம கூர்ந்து கவனிக்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய நிஜமான நிறைவேறுதல் நடக்கக்கூடிய காலப்பகுதியில ஒரு வகுப்பார் இருந்து இவைகளை இப்படியாக பேசுவாங்க என்பதை நமக்கு உணர்த்துவதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். அந்த நிறைவேறுதல் என்பது இன்னுமே எதிர்காலத்துல தான் இருக்கு. நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் இருந்தும் எதிர்காலத்துல தான் இந்த தீர்க்க தரிசனுடைய முழுமையான நிறைவேறுதல் இருக்கு. அது நிறைவேறும் போது ஒரு வகுப்பார் அங்க இருந்து இந்த காரியங்களை எப்படி பார்ப்பாங்க என்பது இந்த தீர்க்க தரிசனத்துக்குள்ள இருக்கு. நம்ம கவனிப்போம். எஸ் பிரதர். As mentioned before, the fig tree represents the natural part of the Abrahamic promise. With fig trees, the buds come first, and afterward the blossoms, which are actually hidden inside the maturing fruit. So in Habakkuk's prophecy, it is speaking of a time when the natural part of the Abrahamic promise has not yet come to maturity. ஏற்கனவே சொன்னது போல இந்த அத்திமரம் என்பது ஆபிரகாமுக்கிட்ட தேவன் செய்திட்ட உடன்படிக்கை, அதுல கிடைச்சிட்ட அந்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த மாம்சமான சந்ததியை அடையாளமாக அங்க காண்பிக்குது. இந்த ஹபகுக் தீர்க்க தரிசனத்தை நம்ம அங்க கூர்ந்து கவனிக்கும் போது ஒருவேளை அந்த ஆபிரகாமினுடைய அந்த வாக்குத்தத்தம் அது இன்னும் நிறைவேறுவதற்கான காலம் வராம இருக்கிறதையே அங்க காண்பிக்குது. அந்த வாக்குத்தத்தத்தினுடைய மாம்ச சந்ததி நிறைவேறுவதற்கான காலம் இன்னும் வராம இருக்கிறதையே நாம இங்க புரிந்து கொள்கிறோம். எஸ் பிரதர். The vine shows the covenant of sacrifice. By this time in the prophecy, the covenant of sacrifice has ended, but the time for the benefits, the fruitage, has not yet come. ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனம் அதனுடைய நிஜமான நிறைவேறுதலை சந்திக்கிற காலப்பகுதியில நாம கவனித்தோம்னா இந்த திராட்சை செடி என்பது பலியினாலான உடன்படிக்கை அடையாளப்படுத்துது என்று சொன்னோம். ஒருவேளை அதனுடைய நிஜமான நிறைவேறுதலை சந்திக்கக்கூடிய காலத்துல அந்த உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கும். பலியினாலான அந்த உடன்படிக்கையை செய்து வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கிறவர்கள் வாழ்ந்து ஓட்டத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா அதனுடைய ஆசீர்வாதமாகிய பலன் அல்லது பலனாகிய ஆசீர்வாதம் என்பது இன்னும் வருவதற்கான ஏற்ற சமயம் வந்திராத நாட்களாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற அந்த நிஜ காலப்பகுதி இருக்கும். எஸ் பிரதா. The olive tree represents the spiritual part of the Abrahamic promise. This prophecy shows a time
when the labor of the symbolic olive will apparently have failed because the results are not yet evident. அதே போல அந்த ஒலிவ மரம் என்பதும் ஆபிரகாமின் அந்த வாக்கு தத்தத்தினுடைய ஆவிக்குரிய பாகத்தை, அந்த சந்ததியின் ஆவிக்குரிய சந்ததியை வந்து அடையாளப்படுத்துது. இந்த தீர்க்க தரிசனத்தை கவனிக்கும் பொழுது அது நிறைவேறக்கூடிய நிஜமான காலத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது இந்த வகுப்பாருடைய பிரயாசங்கள் ஏறெடுக்கப்பட்ட காலம் வந்து அங்க முடிவுக்கு வந்திருக்கும். அதன் மூலம் ஏதோ நிறைவேறாதது போல இருக்கும். ஏன்னா அதனுடைய பிரயாசங்கள் உண்மையிலேயே ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய காலம் என்பது வந்திராது. அது எதிர்காலத்திலேயே இருக்கக்கூடியதாக இருக்கும். எஸ் பிரதர். The field represents the world, Matthew 13:38. The Gentile powers were in control for 2,520 years and are now going to destruction. Those fields yielded no meat, no fruitage. The Gentile powers failed to better the world. This will be even more obvious at the time of the complete fulfillment of this prophecy. இந்த தீர்க்க தரிசனம் முழுமையாக நிறைவேறக்கூடிய அந்த காலப்பகுதியை நம்ம கவனிக்கும் போது ஒருவேளை அது சமயத்துல இங்கு நிலம் என்பது உலகத்தை குறிப்பதாக இருக்கு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38 வசனத்துல. அதாவது இது இந்த உலகம் என்பது இந்த உலகத்துல இருந்துட்ட புறஜாதி சக்திகளை குறிக்குது, ராஜாக்களை குறிக்குது. கிட்டத்தட்ட அவர்களுக்கு 2520 வருஷம் ஆளுகையின் காலமாக கொடுக்கப்பட்டிருந்து இப்ப இந்த காலமும் முடிவுக்கு வந்து இந்த புறஜாதி ராஜ்யங்கள் ஒரு முழுமையான அழிவை நோக்கி கடந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியாக அந்த புறஜாதி காலத்துல இந்த புறஜாதி ராஜாக்களுக்கு சக்திகளுக்கு அனுமதியே இருந்துட்டாலும் உலகத்தை மேம்படுத்துவதற்கு இந்த புறஜாதி சக்திகள் தோல்வியே சந்திச்சது என்று நாம் அங்கு பார்க்கலாம். அவர்களுடைய ஆளுகையினால உலகம் மேம்பட்டுடல. ஒருவேளை அப்ப இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய நிஜமான காலப்பகுதியில இந்த புறஜாதி ராஜ்யங்கள் அல்லது சக்திகளினுடைய முயற்சியும் கூட பொய்த்து போனதாகவே அங்க உணரப்படும். எஸ் பிரதர். The flock, the little flock, the church, by this time will have been cut off. Psalm 74:1, Luke 12:32, John 10:1-14. The church will be gone. The class shown in this prophecy will be aware of this fact. This is also shown in other places in the scriptures, such as Elisha seeing Elijah taken and the foolish virgins being told when the door to the marriage is shut. ஒருவேளை இங்க தொழுவம் பத்தி அங்க பேசப்பட்டு இருக்குது. ஒருவேளை அது சபையாகிய சிறு மந்தையை வந்து அருமையாக அடையாளப்படுத்துது. ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனம் நிஜத்துல நிறைவேறக்கூடிய காலப்பகுதியில சபை வந்து ஓட்டத்தை முடிச்சு நிறைவு அடைந்திருக்கும். சபை திரைக்கு அந்த பக்கம் கடந்து போனவங்களாக அங்க இருப்பாங்க. இந்த தீர்க்க தரிசனத்துல அது நிறைவேறும் காலப்பகுதியில இதையெல்லாம் பார்க்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வகுப்பார் இந்த விஷயத்தையும் அறிந்தவர்களாகவே அங்க இருப்பாங்க. இப்படி சபை நிறைவடைந்து இருப்பதும் தாங்கள் பூமியில இருந்து அவர்கள் நிறைவடைந்திருப்பதை அந்த வகுப்பார் புரிஞ்சிருக்கிறதும் வேதத்துல வேற நிழல்கள்ல நமக்கு அடையாளமாக காண்பிக்கப்படுது. உதாரணத்துக்கு எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதை எலிஷா அறிந்தவராகவே இருப்பது, அல்லது புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு கதவு அடைக்கப்பட்டது தெரிந்திருக்கிற விஷயம். ஸோ இது போன்ற விஷயங்கள்ல அந்த காரியங்கள் நமக்கு அடையாளமா நிழலாக காண்பிக்கப்பட்டிருக்கு. எஸ் பிரதர். Finally, we come to the herd. This symbol is not so easy to identify, but we would expect it to represent something different than the previous symbols, and at the time of the fulfillment of this prophecy, it is not yet on the scene. கடைசியாக அந்த தொழுவம் என்ற இன்னொரு அர்த்தத்தை நாம் அங்க வரும். அங்க மாடுகள் காணப்பட்டிருக்காது என்று. ஸோ இந்த ஒரு அடையாளம் இந்த தீர்க்க தரிசனத்துல நம்ம அடையாளம் கண்டு கொள்வது அல்லது புரிந்து கொள்வது சற்று நமக்கு சிரமம் அங்க இருக்கு. ஆனா ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனம்
அதனுடைய நிஜமான நிறைவேறுதலை முழுமையாக சந்திக்கும் போது இந்த அடையாளம் குறிக்கிற வகுப்பார் கூட வந்திருக்க மாட்டாங்க தேவனுடைய தெய்வீக திட்டத்துல. அதுதான் நாம் அங்க புரிந்து கொள்ளுகிறோம். எஸ் பிரதா. A clue is pointed to by Brother Russell in this article, reprint 5383, and is found in Psalm 51:19, which please read. ஸோ இந்த வகுப்பார் யார்? தீர்க்க தரிசனம் நிஜத்துல நிறைவேறக்கூடிய காலத்துல ஒரு வகுப்பார் இருந்து இந்த சொல்லப்பட்ட வகுப்பாரெல்லாம் அவங்களுடைய செய்கைகள் ஓட்டங்களை முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னும் வரலைங்கிறத தெரிஞ்சிருக்கிறாங்க. இந்த வகுப்பார் யார் என்பதை புரிந்து கொள்ள சகோதரர் ரசல் அவர்கள் ரீபிரிண்ட்ஸ் 53:83 ஒரு ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க. அது சங்கீதம் 51:19 இருக்கு. அந்த வசனத்தை நாம வாசிக்கிறோம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் என்பது. எஸ் பிரதா. We know from the context that this is speaking of the close of the millennial age when mankind will have reached perfection. But there is a class that will have physical perfection before the world of mankind. The ancient worthies are the best possible interpretation of this symbol. அன்பானவர்களை, வாசித்த வசனத்தினுடைய கருப்பொருள் அது 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவுல உலக மனுக்குலம் என்பது பரிபூர்ணத்தை அடைந்து இருப்பதை பற்றினது என்று நம்மால ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியுது. ஆனா இந்த மனுக்குலம் 1000 ஆண்டு அரசாட்சியின் முடிவுல பூர்ணத்தை அடைவதற்கு முன்பே இங்க பூமியில ஒரு மாம்சத்துல ஒரு பரிபூர்ண நிலையை அடைந்த ஒரு வகுப்பார் இருப்பாங்க. இந்த வகுப்பார் யார் என்று நாம யோசிக்கும் பொழுது அதற்கான ஒரு சரியான ஆலோசனை அல்லது பதில் அது முற்பிதாக்கள் என்பது நமக்கு அங்க ஞாபகத்துக்கு வருது. ஸோ அப்போ ஒருவேளை இந்த வகுப்பார் இங்கே நம்ம பார்க்கும்போது அது முற்பிதாக்கள் அடையாளப்படுத்துறாங்க. எஸ் பிரதா. So one question remains. What class is shown as speaking in these verses in Habakkuk 3:17-19? பிரியமானவர்களே, அப்போ ஹாபக்கூக்ல 3:17-19 வரையிலான அந்த ஆதார வசனத்துல தீர்க்க தரிசனத்துல காணப்படுகிற அல்லது இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுகிற வகுப்பார் யார் என்கிற கேள்வி மாத்திரம் இன்னுமே எஞ்சி இருக்கு. யார் அந்த வகுப்பார்? இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு இருக்கு. அதுல ஒரு வகுப்பார் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி முடிகிற அந்த காலத்துல அப்படியாக பேசுகிற அந்த வகுப்பார் யார்? யாரை அவர்கள் குறிக்கிறாங்கங்கிற கேள்வி மாத்திரம் எஞ்சி இருக்கு. எஸ் பிரதா. Yes, literally it was Habakkuk speaking, but he's only a symbol. தீர்க்க தரிசனத்துல ஆமா அது சொல்லர்த்தமா ஹாபகுக் தீர்க்கதரிசி தான் பேசிட்டு இருக்கிறார். ஆனா தீர்க்க தரிசனத்துல அவர் பேசிட்டு இருந்தாலும் அவர் ஒரு அடையாளம் தானே. இப்ப அவர் அடையாளமா யாரை குறிக்கிறார்? அந்த வகுப்பார் யார்? அது ரொம்ப முக்கியம். எஸ் பிரதா. Probably most of you already know the answer to this question, but it is important to understand the complete reasoning process from the Word of God for coming to that conclusion. ஒருவேளை அந்த வகுப்பார் யார் என்பது குறித்து நமக்கு ஒரு சில பதில்கள் தெரிந்திருக்கும். அந்த முடிவுக்கு நாம வந்திருக்கலாம். ஆனாலும் அந்த வகுப்பார் யாரை குறிக்கிறார்கள் என்கிற அந்த முடிவுக்கு நாம வருவது இருக்கட்டும். அந்த முடிவுக்கு நாம எதன் அடிப்படையில் வருகிறோம், எப்படி யோசித்து அந்த ஒரு முடிவுக்கு வருகிறோம், குறிப்பாக தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி நியாயமான அந்த முடிவுக்கு நாம வருவதற்கான ஆதாரங்கள் என்ன, அடிப்படை என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்வது மிக முக்கியம். எஸ் பிரதா. Let's review the prophetic circumstances given in these verses, and I'll read them one at a time. இப்ப அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அந்த சூழ்நிலைகளை, வசனத்துல உள்ள அந்த சூழ்நிலைகளை மீண்டும் நாம கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். எஸ் பிரதா. The natural part of the Abrahamic promise has not yet come to maturity. வாக்குத்தத்தத்தினுடைய சந்ததியில அந்த மாம்ச சந்ததி இன்னுமே முழுமை பெற்றிருக்கல.
இன்னும் முழுமைக்கு வந்திடல என்கிற சூழல் நிலவுது. ஃபர்ஸ்ட் எஸ் பிரதர். The covenant of sacrifice has ended. பலியினால் ஆன அந்த உடன்படிக்கை என்கிற அந்த ஏற்பாடும் நிறைவுக்கு வந்திருக்குது. எஸ் பிரதர். The spiritual seed, the church, has finished its work, labor, on this side of the veil, but the expected results are not yet manifest. ஒரு வகையில் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆவிக்குரிய சந்ததி சபை தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஒளிந்துட்டாங்க. அப்படின்னா பிரயாசங்களை நிறைவு செய்துட்டாங்க. அப்படின்னா சபையானது தங்களுடைய பிரயாசங்களை திரைக்கு இந்த பக்கம் வந்து நிறைவு செய்து ஓட்டத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஆனா அதற்கான பலன், ஆசீர்வாதம் இன்னும் வந்து வெளிப்படவில்லை என்கிற ஒரு நிலை இருக்கு. எஸ் பிரதர். The world is falling to pieces and all efforts at self-governance have failed. ஒருவேளை உலகத்தை நாம் அங்கு பார்த்துட்டோம். அந்த உலகமானது தங்களை தாங்களே சரிப்படுத்தி கொள்ளலாம், மேம்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி தங்களை தாங்களே ஆண்டு கொண்ட அந்த முயற்சிகள் எல்லாமே கூட பொய்த்து போய் எல்லா விதத்திலையும் பிரச்சனைகளுக்குள்ள, உபத்திரவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிலை நீடிக்குது. எஸ் பிரதர். The little flock, the church, has not only finished its work, but it is gone. சிறுமந்தை அதாவது சபை பிரயாசங்களை வந்து முடிச்சுட்டாங்க, ஓட்டத்தை வந்து முடிச்சுட்டாங்க என்பது மாத்திரமில்ல, அவர்கள் வந்து ஓட்டத்தை முடிச்சு பரத்துக்கே எடுத்துக்கொள்ளப்பட்டு திரைக்கு அந்த பக்கமே போயிட்டாங்க. எஸ் பிரதர். However, the ancient worthies are not yet on the scene. அதே போல பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள் என்று முற்பிதாக்கள் பற்றி நம்ம யோசித்தா அவர்கள் இன்னும் பூமியில அவர்கள் காணப்படல. சோ இந்த சூழ்நிலையில் தான் நிலவுது. எஸ் பிரதர். The world of mankind will have reached their extremity. As it says in Psalm 107, verse 27, they reel to and fro and stagger like a drunken man and are at their wits' end. The Hebrew conveys the thought of seeing no way out. ஒருவேளை இந்த சூழ்நிலை நிலவும் போது மனுக்குலம் என்பது அவங்களுடைய ஒரு பரிதாபமான நிலைக்கு அவர்கள் வந்திருப்பாங்க. தங்களால் இயன்ற எல்லா முயற்சிகளையும் செய்துட்டு ஒண்ணுமே முடியாத நிலைக்கு அவர்கள் வந்து காணப்படுவாங்க. ஒருவேளை இது சங்கீதம் 107:27 ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போயிற்று. அப்படின்னா ஒருவேளை எபிரேய வார்த்தையில எவ்விதமான ஒரு சிந்தனை நமக்கு வெளிப்படுதுன்னா, தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை என்கிற நிலைக்கு இந்த மனுக்குலம் வந்திருக்கும் என்பதை அது காண்பிக்குது. எஸ் பிரதர். This is in contrast to the class speaking in Habakkuk 3:17-19, who initially believe that all these signs indicate a failure in the plan of God, but later they understand that God's plan is not a failure and are able to rejoice. அன்பானவர்களே, இங்கு நாம பார்த்துட்ட விஷயங்கள் ஹாபகுக் 3:17-19 ஆகிய வசனங்கள்ல நம்ம பார்த்துட்ட வகுப்பாருக்கு சற்று முரண்பட்டு இருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். ஏன்னா அங்க இந்த வகுப்பார் ஆரம்பத்துல தேவனுடைய தெய்வீக திட்டம் வந்து அதனுடைய அம்சங்கள் வந்து பொய்த்து போனதாக அவர்கள் நம்பினாலும், பின்னால தேவனுடைய தெய்வீக திட்டம் வந்து எந்த விதத்திலும் பொய்த்து போகல என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு அவர்களால சந்தோஷப்பட முடிஞ்சிருக்கிறத நமக்கு அங்கு காண்பிச்சிருக்கு. ஆனா இங்கு நாம பார்க்கும்போது ரொம்ப திணறி கொண்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. அதனால தான் சற்று முரணாக இருக்கு. எஸ் பிரதர். They will begin to understand that all these troubles are necessary. ஒருவேளை இந்த என்ன சொல்லலாம், கடினமான பிரச்சனையான சூழல்கள், அனுபவங்கள் எல்லாமே அவசியமானதே என்பதை அவர்கள் புரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. எஸ் பிரதர். More than that, they will begin to understand these conditions are really leading up to the great blessings to follow. அது மாத்திரமல்ல, இந்த அனுபவங்கள் எல்லாமே ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும் என்றால்
அதற்கு ஏதுவாக இந்த அனுபவங்கள் தான் வழி நடத்தும் என்பதையும் அவர்கள் வந்து புரிந்திருப்பாங்க. எஸ் பிரதர். Brother Russell's conclusion that the class speaking here prophetically is the great company at the end of the age is the only logical and reasonable interpretation of this symbol. ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய நிஜமான காலத்துல இருந்து கொண்டு ஒரு வகுப்பார் இப்படி எல்லாம் பார்க்கிறது யார் என்று நாம் அங்க கேட்கும்போது சகோதரர் ரசல் அவர்களுடைய ஒரு நியாயமான முடிவுக்கு தான் நாமும் அங்க வர முடியும். இது தீர்க்க தரிசனமாக இந்த யுகத்தினுடைய முடிவில் இருக்கக்கூடிய திரள் கூட்டத்தாரை குறிக்குது என்று சகோதரர் அங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே சரியான முடிவுக்கு தான் நாமும் அங்க வர முடியும். எஸ் பிரதர். Now we come to the attitude of the great company once they realize all of these prophetic fulfillments. இப்ப நாம இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல்கள் எல்லாமே புரிந்து கொண்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது இருக்கக்கூடிய வகுப்பாராகிய திரள் கூட்டத்தாருடைய மனநிலை குறித்து நாம சிந்திக்க ஆரம்பிக்கலாம். எஸ் பிரதர். Even though they see that the harvest is past, the summer is ended, and we are not saved, Jeremiah 8:20, yet they can rejoice in the prospects that still await them if faithful. They're not saved to the special salvation that belongs to the little flock, but they will still have an important part in the plan of God. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த திரள் கூட்டத்தாருடைய மனநிலையை நம்ம அங்க பார்க்கும்போது எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லுகிறது போல, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்று அவர்கள் சொல்லுவது நம்ம அங்க பார்க்கிறோம். அதாவது அவர்கள் இப்போதும் கூட ஒரு ரட்சிப்பை குறித்த நம்பிக்கையில சந்தோஷப்பட்டு இருப்பதை வந்து நமக்கு அங்கு காண்பிக்குது. நாமோ ரட்சிக்கப்படவில்லை என்று அவர்கள் சொல்லி இருப்பது வந்து அவர்கள் சபையில ஒரு அங்கமாக ஆகக்கூடிய மாபெரும் வாய்ப்பை வந்து இழந்து போயிட்டாங்க. ஆனாலும் அவங்கனால எப்படி வந்து சந்தோஷத்தோட நம்பிக்கையோடு இருக்க முடியுதுன்னா, இனி இருக்கக்கூடிய வாய்ப்புல உண்மையுள்ளவர்களாக இருந்தா தங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ அதை குறித்து அவர்கள் நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் இருப்பதை அங்க குறிக்குது. எஸ் பிரதர். Their reaction is given in Habakkuk 3 verses 18 and 19, which please read. ஸோ அவர்களுடைய அந்த மனநிலை அந்த சூழலின் மத்தியில எப்படி இருக்கும்? ஹாபக்குக் 3ஆம் அதிகாரம் 18-19 நாம வாசிக்கிறோம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். எஸ் பிரதர். We know that the great company must first pass through the great tribulation, but even during that time, they will gradually come to the place where they will be able to rejoice, as shown in verse 18, because they see the Lord's hand in their affairs, as stated in verse 19. பிரியமானவர்களே, திரள் கூட்டம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் முதலாவது இந்த ஒரு மகா உபத்திரவத்தின் வழியாக கடந்து வரக்கூடிய கடின அனுபவங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டும் என்பது நமக்கு அங்கு தெரியும். இருந்துட்டாலும் அது சமயத்துல அவர்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் வந்து இருப்பாங்க என்பதை நமக்கு அந்த 18ஆம் வசனத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 19ஆவது வசனத்துல தேவன் வந்து அவங்களுக்காக என்னென்ன காரியங்களை செய்வார் என்கிறது வந்து நமக்கு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒரு மகா உபத்திரவம் என்ற கடின அனுபவங்களுக்குள்ளேயே கடந்து போகிற வகுப்பாராக இருந்தாலுமே தங்கள் நிமித்தம் தேவன் செய்ய போற காரியங்கள் நிமித்தம் அவங்க சந்தோஷப்படுகிறவர்களாக இருப்பாங்க. எஸ் பிரதர். Revelation 7:17 states that God shall wipe away all tears from their eyes. Eventually, on the other side of the veil, their joy will be complete. Revelation 7 verses 9-17. அன்பானவர்களை, வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 நாம் அங்கு பார்க்கும்போது தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்பது திரள் கூட்டத்தினர் அவங்களுக்கான அனுபவத்தின் மத்தியில தேவனால எப்படி ஆறுதல் படுத்தப்படுவாங்க, முக்கியமாக திரைக்கு அந்த பக்கம் அவர்கள் வந்து போகும்போது எப்படி ஆறுதல் படுத்தப்படுவாங்க என்பதை நமக்கு அங்க சொல்லி இருக்கு. எஸ் பிரதர். Point number 5.
Scriptural proofs for the existence of two spiritual classes. பாடத்தினுடைய 5வது கருத்துக்கு நாம கடந்து போகலாம். அதாவது 2 ஆவிக்குரிய வகுப்பார் இருக்கிறாங்க என்பதுக்கான வேத வசனங்களின் அடிப்படையிலான ஆதாரம். Yes, brother. This is an important point. It is a key to our correct understanding of this prophecy in Habakkuk. A correct understanding from the scriptures separates us from all other religious groups, Christian and non-Christian. Most Christians do not believe in an earthly class at all. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வகுப்பார் என்று 2 வகுப்பார்கள் இருக்கிறார்கள் என்ற அந்த புரிதல் ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல். ஒருவேளை இந்த ஹாபகுக் தீர்க்க தரிசனத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும்னா ஆவிக்குரிய வகுப்பார் என்று 2 வகுப்பார்கள் இருப்பாங்க என்பதை நம்ம அங்க புரிஞ்சிருக்கணும். ஒருவேளை இது போல வேத வசனங்கள்ல உள்ளவைகளை பற்றின ஒரு சரியான புரிதல் தான் மற்ற எல்லா கிறிஸ்தவர்களிடம் இருந்தும் நம்மை வேர்பிரித்து வைத்திருக்கு என்று நாம் அங்க சொல்லலாம். ஒரு வகையில அநேக கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி 2 வகுப்பார் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய வகுப்பார் என்று புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. அல்லது சில கிறிஸ்தவர்கள் மாம்சத்துல இந்த பூமியில கூட ஒரு வகுப்பார் இருப்பாங்க என்பதை பத்தி கூட புரிதல் இல்லாதவர்களாக அங்க இருக்கிறாங்க. இது எல்லாவற்றுக்கும் மத்தியில சரியான புரிதல், குறிப்பாக ஆவிக்குரிய வகுப்பார் 2 வகுப்பார் இருக்கிறாங்க என்கிற புரிதல் முக்கியம். அது நமக்கு இருக்குது. எஸ் பிரதர். We understand from the scriptures that there are in fact 4 distinct categories from amongst mankind that will come forth in the resurrection. அன்பானவர்களே, வேத வசனங்களில் மனுக்குலத்துல இருந்து கடைசியா 4 வகுப்பார் உருவாகுவாங்க என்பது நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். எஸ் பிரதர். 2 on the spiritual plane, the little flock and the great company, and 2 on the human plane, the ancient worthies and the world of mankind in general. அந்த 4 வகுப்பார்ல 2 வகுப்பார் எனும் போது ஆவிக்குரிய தளத்துக்கு வருபவர்கள், சபை மற்றும் திரள் கூட்டம் என்பதும், அல்லது மற்ற 2 வகுப்பார் பூமிக்குரிய மாம்சீக தளத்துல வருவாங்க, அதாவது முற்பிதாக்கள் மற்றும் உலக மனுக்குலம் என்பதும் நமக்கு தெரியும். எஸ் பிரதர். Let's examine briefly the scriptural testimony, the little flock, Romans 8:29, which please read. இப்போ நாம இவைகளை பற்றின வேத ஆதாரங்களுக்கு நாம வருவோம். முதல்ல சிறுமந்தை குறித்த ஆதாரத்துக்கு வருவோம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எஸ் பிரதர். And 1 Corinthians 15 verse 20 and also 1 Corinthians 15 verses 22 and 23, which please read. அதே போல 1 கொரிந்தியர் 15, 20, 22, 23 ஆகிய வசனங்கள் இதெல்லாமே சிறுமந்தை என்ற ஒரு ஆவிக்குரிய வகுப்பாரை பத்தின வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். 22, 23. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எஸ் பிரதர். These verses are describing the first fruits class, the first resurrection class, which is also mentioned in Revelation 20 verse 6, which please read. அன்பானவர்களே, இந்த வசனங்கள் முதற் பலனான ஒரு வகுப்பாரை பற்றி பேசியிருக்கு. அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய போகிற வகுப்பாரை பற்றி பேசியிருக்கு. இவர்களை வெளிப்படுத்தின விசேஷம் 20:6 கூட நாம வாசிக்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். எஸ் பிரதர். The church, the 144,000, is the only class that is promised immortality. Furthermore, in 1 Corinthians 15 verses 40 and 44,
we see a clear dividing line between the earthly and spiritual classes in the resurrection. Please read those verses. அன்பானவர்களே, சபை அதாவது 1,44,000 பேர் என்பவர்கள் மாத்திரம்தான் அழியாமையை வாக்குத்தத்தமாக பெற்றிருப்பவர்கள். மேற்கொண்டு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 40 மற்றும் 44ஆம் வசனங்களை நாம் அங்க வாசிக்கும் போது, உயிர் தெழுதல்ல ஒரு ஆவிக்குரிய வகுப்பார் என்றும் பூமிக்குரிய வகுப்பார் என்றும் 2 வகுப்பார் இருப்பாங்க என்கிற அந்த வித்தியாசம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:40, வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. எஸ் பிரதர். There are many other texts which speak of the little flock, but our current focus is on the secondary spiritual class, which is shown in many other scriptures, including the following. அன்பானவர்களே, இந்த சிறுமந்தை வகுப்பாரை பற்றி, ஆவிக்குரிய வகுப்பார்ல முதல் வகுப்பார் பற்றி அநேக வேத வசனங்கள் இருக்கு. ஆனா இருக்கட்டும், நம்முடைய கவனம் இப்போ அந்த ஆவிக்குரிய வகுப்பார்ல 2வது வகுப்பார் தான். இவர்களை பற்றின மற்ற அநேக வசனங்களுக்கு நாம கடந்து போகலாம். எஸ் பிரதா. Isaac is a picture of Jesus, and Rebekah is a picture of the bride of Christ, the little flock. But there are also Rebekah's companions, the damsels who represent the great company. They were virgins, but not part of the bride class. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டின் நிழல்கள்ல பார்க்கும்போது ஈசாக்கு கர்த்தர் இயேசுவுக்கு நிழலாக, ரெபெக்கா கர்த்தர் இயேசுனுடைய மனவாட்டி ஆகிய சபை அல்லது சிறு மந்தைக்கு நிழலாக இருப்பது நாம் அங்கு பார்க்கிறோம். ஆனா ரெபேக்காலினுடைய விஷயத்துல ரெபேக்காலுக்கு தோழிகள் என்ற ஒரு வகுப்பார் இருப்பதையும் நாம் அங்கு பார்க்கிறோம். ஸோ இந்த தோழி வகுப்பார் திரள் கூட்டத்தாரை அடையாளமாக காண்பிக்கிறாங்க. ஸோ இவர்களும் பார்க்கும் பொழுது கன்னிகள் தான். ஆனா இவர்கள் மணப்பெண்களா, மனவாட்டி வகுப்பாரா இவர்கள் வருவதில்லை. எஸ் பிரதர். Joseph, the son of Jacob, is a picture of Jesus, while his 10 brothers are a picture of natural Israel. Benjamin was greatly favored, but only Joseph was on the throne in Egypt. The name Benjamin means son of my pain, which is fitting for the great company who come out of great tribulation. அதே போல பழைய ஏற்பாட்டின் நிழல்கள்ல யாக்கோபினுடைய குமாரன் யோசேப்பு கர்த்தர் இயேசுவுக்கு நிழலாக இருக்கிறாங்க. அதே சமயத்துல யாக்கோபினுடைய குமாரர்கள் தான். ஆனா யோசேப்பினுடைய சகோதரர்களா இருக்கக்கூடிய ஒரு 10 சகோதரர்கள் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு நிழலாக இருக்கிறாங்க. இங்க பெஞ்சமின் இருக்கிறாரு. அவர் ரொம்ப என்ன சொல்லலாம், ஒரு பிரியமான குமாரனா தான் இருந்தாங்க. ஆனா யோசேப்பு தான் எகிப்துல சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுகிறவராக இருக்கிறார். ஸோ பெஞ்சமின் விஷயத்துல அவருடைய பெயரினுடைய அர்த்தம் பார்க்கும்போது என்ன சொல்லலாம், உபத்திரவத்தினுடைய மகன், சன் ஆஃப் மை பெயின் என்று அங்க வருது. அது ரொம்ப தெளிவா, ரொம்ப அருமையா மகா உபத்திரவத்திலிருந்து உருவாகிற இந்த திரள் கூட்டத்தை அடையாளமாக காண்பிக்குது. எஸ் பிரதா. Leviticus 23:11 shows the waving of a sheaf of the first fruits on the 16th of Nisan, representing Jesus on the day that he was resurrected. 50 days later, Pentecost, there were 2 loaves of leavened bread offered, showing 2 classes of the consecrated and spirit-begotten taken from among imperfect mankind. லேவியராகமம் 23:11ஆம் வசனத்துல நம்ம அங்க வாசிக்கும் பொழுது, அது முதற் பலனாகிய கதிர்கட்டை நீசான் 16ஆம் தேதி அசைவாட்டுதல் பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் இயேசுவினுடைய உயிர் தெழுதலுக்கு அது அடையாளமாக இருக்கு. அதை தொடர்ந்து 50வது நாளில, பெந்தெகோஸ்தே நாளில என்று சொல்லும் பொழுது புளிப்பான அப்பங்கள் 2 அங்க காணிக்கையாக ஏறெடுக்கப்படுது. அந்த 2 அப்பங்களும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களில், ஜெனிப்பிக்கப்பட்டவர்களில் வரக்கூடிய 2 வகுப்பாரை அது காண்பிக்கிறதாக இருக்கு. எஸ் பிரதா.
The Day of Atonement animals included the Lord's goat, which was sacrificed in the same manner as the bullock, and the scapegoat, which was driven into the wilderness, which aptly pictures the great company going through the great tribulation. பாவ நிவாரண நாள் அன்று காளையைப் போலவே பலி செலுத்தப்படுவதற்கு என்று 2 ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் கொண்டு வந்தப்பட்டு, அதுல ஒன்று கர்த்தருடைய ஆடாக பலியிடப்படுவது நமக்கு தெரியும். ஆனா பலி ஆவதற்கென்று வந்து பலியாகாம வனாந்தரத்துக்கு விடப்படுகிற அந்த போக்காடு என்பது மறுபடியும் மகா உபத்திரவத்திலிருந்து வருகிற திரள் கூட்டத்தாரை நிழலாக காண்பிப்பது நாம் அறிந்திருக்கிறோம். எஸ் பிரதா. In 2 Kings chapter 2, Elijah is a picture of the little flock, while Elisha pictures the great company. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், எலியா அவர் சிறு மந்தைக்கு நிழலாக இருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய எலிஷா திரள் கூட்டத்துக்கு நிழலாக இருக்கிறார். எஸ் பிரதா. Psalm 45 is a beautiful picture of the marriage between Jesus and the church. But there are also virgin companions which follow her, verse 14, picturing the great company. சங்கீதம் 45ஆம் வசனம் கர்த்தர் இயேசுவுக்கும் சபைக்குமான அந்த திருமணத்தை, கல்யாணத்தை ரொம்ப அருமையாக காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது பின்னாலே போகும் தோழிகள் என்று நாம வசனம் 14ல வாசிக்கிறோம். மறுபடியும் அது திரள் கூட்டத்தாரையே அடையாளப்படுத்துகிறதா இருக்கு. எஸ் பிரதா. Ezekiel chapter 44 is prophetically set in the mediatorial period and speaks of the son of Zadok, which were divided into 2 groups. Number 1, the priests, and number 2, the Levites that are gone away from me. Yet they bear their iniquity and are eventually permitted to serve in the temple, but not as priests. This reminds us of Revelation 7, verses 9 to 17, showing the great company who serve before the throne, but not in the throne. பிரியமானவர்களே, எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் தீர்க்க தரிசனமாக ஒருவேளை 1000 ஆண்டு அரசாட்சியில மத்தியஸ்தரனுடைய ஆளுகை நடந்து நிறைவேறக்கூடிய காலத்தை பற்றி அங்க பேசும்போது அந்த தீர்க்க தரிசனத்துல ஜாதோக்கினுடைய குமாரர்கள் பற்றி பேசுது. அதுல 2 வகுப்பார் வராங்க. ஒருத்தங்க ஆசாரியர்களாகவும், இன்னும் ஒரு வகுப்பார் பற்றி பேசும்போது என்னை விட்டு தூரமான லேவியர் என்று ஒரு லேவியர் வகுப்பார பேசுது. இவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்றுமே அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவர்கள் அக்கிரமத்தை சுமக்கிறவர்களாக இருந்துட்டாலும் கடைசியில ஆலயத்துல ஊழியம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுகிறாங்க. ஆசாரியர்களா இல்ல, மாறாக லேவியர்களாக. இது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9-17 9ல இருந்து 17 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது இந்த திரள் கூட்டம் என்ற ஒரு ஆவிக்குரிய வகுப்பார் அவர்கள் சிங்காசனத்துக்கு ஏறுவதில்லை, ஆனா சிங்காசனத்துக்கு முன்பு ஒரு நிலையில நிற்பதை சொல்லப்பட்டிருக்கு. அதே நமக்கு அருமையாக காண்பிக்கிறது. எஸ் பிரதா. The parable of the 10 virgins in Matthew 25 shows the same 2 classes. The wise virgins picturing the little flock, and the foolish virgins picturing the great company. Incidentally, when the Lord says, I know you not, we understand that to mean that he does not know them as his bride. அன்பானவர்களே, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10 கன்னிகைகள் பற்றின உம்மை, கன்னிகைகள் திரள் கூட்டத்தை குறிப்பது நமக்கு நன்கு தெரியும். இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் பத்தி ஆண்டவர் சொல்லும் போது நான் உங்களை அறியேன் என்று அங்க சொல்லிடுறாங்க. ஒருவேளை அது எந்த அர்த்தத்துல என்னன்னா, என்னுடைய மனவாட்டி வகுப்பாரா நான் உங்களை பார்க்கல, உங்களை அறியேன் என்று அவர் சொல்லுவதை நம்ம அங்க புரிந்தெடுக்கிறோம். அங்கேயும் அந்த ஆவிக்குரிய வகுப்பார்ல 2வது ஒரு வகுப்பாரா திரள் கூட்டம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. எஸ் பிரதர். 1 Corinthians 3 verses 10 through 15 shows 2 classes who remain on the rock foundation of Jesus Christ, but one class builds with gold, silver, and precious stones, while the second class builds with wood, hay, and stubble. Both classes go through the fire,
but the second class suffer loss. But they are saved, yet so as by fire, picturing again the great tribulation of the great company. பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 10 15 வசனங்களை நாம வாசிக்கும் போது, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல வீட்டை கட்டின 2 வகுப்பார் பற்றி அங்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வகுப்பார் பொன், வெள்ளி மற்றும் விலையேற பெற்ற கற்களை கொண்டு கட்டுகிறாங்க. இன்னொரு வகுப்பார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் புல்லு, வைக்கோல் மற்றும் மரம் வச்சுட்டு அவர்கள் கட்டுகிறாங்க. ஸோ அப்போ அக்னி பற்றி எரியும் பொழுது கண்டிப்பாக இந்த புல்லு, மரம், வைக்கோல் வைத்து கட்டின அந்த வீடு அது அழிந்து போகிறது என்று பார்க்கிறோம். இருந்தாலும் அதை கட்டினவர்களோ அவர்கள் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல அவர்கள் காக்கப்படுவது நமக்கு அங்கு சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா அது மகா உபத்திரவத்தில் இருந்து வருகிற இந்த 2வது வகுப்பார், ஆவிக்குரிய வகுப்பார், திரள் கூட்டத்தாரை அடையாளமாக காண்பிக்குது. எஸ் பிரதர். Revelation 19 verses 1, 6, and 7 also speak of the great company as those who are invited to the wedding feast, but not to the wedding itself. There are additional scriptures, but these will suffice for now. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம் கூட திரள் கூட்டம் என்ற ஒரு வகுப்பார் பற்றியே அங்க பேசி இருக்குது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்படுகிறாங்க, ஆனா கல்யாணத்துக்கு இல்ல. அப்போ இதுவும் திரள் கூட்டத்தாரையே அங்க குறிக்குது. ஸோ இது போல இன்னும் அநேக வசனங்கள் இந்த திரள் கூட்டம் என்ற ஆவிக்குரிய 2வது வகுப்பாரை பத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு போதுமானதாக இருக்கு பிரியமானவர்களே. எஸ் பிரதர். Let's briefly consider the remaining 2 classes on the human plane. 2 Timothy 2 verse 20 shows all 4 classes. Please read. அன்பானவர்களே, இப்போ பூமிக்குரிய அல்லது மாம்சத்துக்குரிய தளத்துல இருக்கக்கூடிய மற்ற 2 வகுப்பார் பற்றி நம்ம பார்க்கலாம். முதலாவது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். எஸ் பிரதர். I don't know how it is in Tamil, but the word dishonor in English really means less honor. Yeah, it is correct in Tamil also, brother. Good. The gold and silver vessels represent the 2 spiritual classes shown in Malachi 3:3 as the sons of Levi, but we also have the wood and earth vessels which are of less honor. அன்பானவர்களே, இந்த வசனத்துல அந்த பொன் மற்றும் வெள்ளியுமான பாத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வகுப்பார் சபை மற்றும் திரள் கூட்டத்தை குறிக்குது ஆவிக்குரிய தளத்துல. ஆனா கனத்துல குறைவாக, கனவீனம் அப்படிங்கும்போது கனத்துல குறைவாக என்று சொல்லப்பட்டிருக்கிற மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது அது மாம்ச தளத்துல, பூமிக்குரிய தளத்துல இருக்கக்கூடிய வகுப்பாரை அங்கு குறிக்குது. எஸ் பிரதர். This reminds us of the wording of Hebrews 11:35 when speaking of the ancient worthies as receiving a better resurrection. But verse 40 shows that they cannot obtain full justification, be made perfect, until the spiritual classes are complete. அன்பானவர்களே, இந்த விஷயம் எபிரேயர் 11:35 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வருது. அது முற்பிதாக்களை பற்றின ஒரு வசனம். அவர்களுக்கு ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல் இருக்கு என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே சமயத்துல வசனம் 40க்கு நாம போகும்போது அல்லாமலும் அவர்கள் நம்மையே அல்லாமல் பூரணப்பட மாட்டாங்க என்று அங்கு ஒரு ஆவிக்குரிய வகுப்பார் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நம்ம அங்க பார்க்கிறோம். எஸ் பிரதர். But the fact that they receive a better resurrection means that there is yet another class in the resurrection which ranks below them, the world of mankind. இருந்துட்டாலும் பரவாயில்ல, முற்பிதாக்களுக்கான உயிர்த்தெழுதல் ஒரு மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று அங்கு சொல்லப்பட்டிருப்பதே, அப்போ உயிர்த்தெழுதல்ல அவங்களுடைய உயிர்த்தெழுதலுக்கும் கொஞ்சம் கீழான உயிர்த்தெழுதலில் இன்னொரு வகுப்பார் வருவாங்க என்பதையே நமக்கு அங்கு சொல்லப்பட்டிருக்குது அல்லது உணர்த்தப்பட்டிருக்கு. கண்டிப்பா அப்படி ஒரு வகுப்பார்
பூமிக்குரிய தளத்துல, மாம்சத்துக்குரிய தளத்துல முற்பிதாக்களுக்கு கீழே பூமியில இருப்பாங்க. அது உலக மனுக்குலம் என்பது நமக்கு அங்க தெரியும். எஸ் பிரதர். In summary and in conclusion, where are we on the stream of time in relation to this prophecy? பிரியமானவர்களே, ஒரு சுருக்கமான முடிவு பகுதிக்குள்ள நம்ம வரலாம். ஸோ அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலில் காலத்தின் அடிப்படையில நாம எங்கு நிற்கிறோம் என்பது முக்கியமான கேள்வி. எஸ் பிரதர். Earthly governments have proven to be a failure. The bramble has done a poor job. And since 1914, those governments shown in the image in Daniel 2 are going to pieces. அன்பானவர்களே, பூமிக்குரிய அரசாங்கங்கள் தோல்வியவே சந்தித்திருக்குது. கண்டிப்பா அந்த தீர்க்க தரிசனத்துல நம்ம பார்த்தபடி முச்செடி எந்த பிரயோஜனமான ஆளுகையும் அங்க செய்திடல. 1914 புறஜாதிகளினுடைய காலம் முடிவுக்கு அதற்கப்புறம் அந்த அரசாங்கங்கள் அந்த முழுமையான ஒரு அழிவுக்குள்ள போய் கொண்டு இருப்பதை தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய தீர்க்க தரிசனமும் நமக்கு அங்க காண்பித்திருக்குது. எஸ் பிரதர். Israel has become a nation again, as shown in Ezekiel 37 and in history, but they do not yet have the breath from the four winds. This will not come until the final part of the Battle of Armageddon, Jacob's trouble. அடுத்து நாம் கவனிக்கிறோம், இஸ்ரேல் மீண்டுமாக ஒரு தேசமாக அவர்கள் உருவெடுத்திருக்கிறாங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டுள்ளபடி வரலாற்றிலுமே அவர்கள் ஒரு தேசமாக உருவாகி நிற்பது நாம் அங்க பார்க்கிறோம். ஆனா அந்த 4 காற்றுகளிலிருந்து வர வேண்டிய அந்த ஆவி இன்னும் அவர்களுக்கு வராம இருக்கிறது நாம் அங்க பார்க்கிறோம். அந்த ஆவி என்பது அது அர்மகதோன் யுத்தத்தினுடைய ஒரு கடைசி நிகழ்வாக அது நடக்கும், யாக்கோபின் இக்கட்டு காலத்துல. எஸ் பிரதர். The church is not yet complete, so the blessing of the world under the new covenant cannot begin. சபையும் இன்னும் முழுமையடைந்திடல, நிறைவடைந்திடல. அதனால உலகத்துக்கான ஆசீர்வாதங்கள், புதிய உடன்படிக்கையின் கீழே வரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் இன்னுமே துவங்காம இருக்குது. எஸ் பிரதர். Neither the olive nor the vine can give life to the world at the present time. அதே போல ஒலிவ மரமோ திராட்சை செடியோ மனுக்குலத்துக்கு தற்போது ஜீவன் கொடுத்திடக்கூடிய நிலையில இல்லாம இருப்பதையும் நாம் அங்கு பார்க்கிறோம். எஸ் பிரதர். The world of mankind is not yet bearing fruit. உலக மனுக்குலமும் கூட எந்த விதத்திலையுமே பலன் தரக்கூடியவர்களாக இல்லாமல் இருப்பதையும் நாம் அங்கு பார்க்கிறோம். எஸ் பிரதர். We are still in the destructive phase of the millennial age. Jeremiah 1:10, which please read. 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய ஒரு அழிவுக்குரிய காலப்பகுதியில நாம இன்னும் வாழ்கிறவர்களாக அங்கு காணப்படுகிறோம். 1000 ஆண்டு அரசாட்சியில முதலாவது பகுதி அப்படிப்பட்ட ஒரு அழிவுக்குரிய காலப்பகுதி என்பதை எரேமியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம பார்க்க முடியும். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் பின்பு கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் என்று வாசிக்கிறோம். எஸ் பிரதர். Jesus, our returned King, has been engaged in doing this work and will continue to do so until the job is complete. அன்பானவர்களே, ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 2ஆம் வந்திருத்தல்ல ராஜாவாக இருந்து இந்த வேலையை தற்போது நடத்தி நிறைவேறி கொண்டிருக்கிறார். அந்த வேலை முற்றும் முடிகிற வரைக்கும் அந்த வேலையை அவர் முன்னெடுத்து போவார் என்று நாம் அங்கு பார்க்கிறோம். ராஜ்யத்தினுடைய முதலாவது பாகத்துல, அந்த அழிவுக்கு உரிய பாகத்துல அவர் இப்போ இந்த ராஜ்யங்களை நொறுக்கி கொண்டிருக்கிறது நாம் அங்க பார்க்கிறோம். எஸ் பிரதர். But that's not the end of the verse. The second phase of the millennial age is what comes next in this prophecy, to build and to plant. ஆனாலும் அந்த வசனம் அதோடு முடிந்து போயிடல. ஏன்னா
அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய 2வது பாகத்தை வந்து நமக்கு ரொம்ப அழகாக தீர்க்க தரிசனமாக காண்பிக்கிறது. அது கட்டவும் நாட்டவும் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். எஸ் பிரதர். Both the church and the great company must be gone before the ancient worthies, the herd in the stalls, can be raised. அன்பானவர்களே, அந்த தொழுவத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள் என்று சொல்லும்போது அந்த சபை மற்றும் திரள் கூட்டம் என்ற வகுப்பார் அவர்கள் திரைக்கு அந்த பக்கம் கடந்து போயிருக்கணும். அதற்கு பின்பே முற்பிதாக்கள் வந்து அங்க உயிர்த்தெழுப்பப்பட முடியும் என்பது நாம் அங்கு பார்க்கிறோம். எஸ் பிரதர். Nevertheless, the signs of the times show us that this prophecy is rapidly coming to its complete fulfillment. எப்படி இருந்தாலும் பிரியமானவர்களே, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமும் காலத்தினுடைய அடையாளங்களும் இந்த தீர்க்க தரிசனம் அதிதீவிரமாக அதனுடைய முழுமையான நிறைவேறுதலை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கு என்பதை மாத்திரம் நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. எஸ் பிரதர். The great company attitude toward all these signs of the times initially is negative. அதாவது இந்த காலத்துக்குரிய இந்த அடையாளங்கள் எல்லாவற்றையும் குறித்து திரள் கூட்டத்தாருடைய மனோநிலை என்பது ஆரம்பத்துல ஒரு எதிர்மறையாக நெகட்டிவாவே இருக்குது என்பதை நம்ம கவனிக்கிறோம். எஸ் பிரதர். The little flock attitude toward all these signs of the times is positive. ஆனா சிறு மந்தையினுடைய மனோநிலை இதே காரியங்களை குறித்து என்று பார்க்கும்போது அது நேர்மறையா பாசிட்டிவா இருக்கு என்பதை நாம் அங்க கவனிக்கிறோம். எஸ் பிரதர். Dear brethren, let us strive all the more diligently to have the proper attitude as shown in Luke 21:28. I think you all know it by heart, but please read it. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் எதற்காக முயற்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது ரொம்ப கவனத்தோடு லூக்கா 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நம்ம எல்லோருக்கும் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கிற அந்த வசனத்துல உள்ள மனநிலைய நமக்குள்ள நாம காத்து கொள்வதற்கு ரொம்ப கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த வசனம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். எஸ் பிரதர். The things mentioned in the preceding context of Luke 21 verse 28 began to come to pass before any of us were even born. How much more should we be able to lift up our heads and rejoice now when we are so much closer to the goal? பிரியமானவர்களே, லூக்கா 21ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல இப்ப நாம வாசித்துட்ட இவைகள் என்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாமே நிறைவேற துவங்கினது நாம் எல்லோருமே பிறப்பதற்கு ரொம்ப முன்னாலேயே நிறைவேற துவங்கிடுச்சு. அப்படி என்று இருக்கும் பொழுது இப்போ அதனுடைய முழுமையான நிறைவேறுதலுக்கு வெகு அருகாமையில வந்திருக்கக்கூடிய நாம இப்போ எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா, நம்முடைய தலைகளை உயர்த்தி பார்க்கக்கூடியவங்களாக, நாம சந்தோஷப்படுகிறவர்களாக அங்க இருக்கணும். அது நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள்ல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. Thank the Lord for this privilege to be together today to consider these important things from the Word of God. Thank the brethren there for making this privilege possible. And may the Lord bless and keep you all. Amen. So, இந்த அருமையான வார்த்தைகளை நாம சிந்தித்து பார்க்க தேவன் நமக்கு தந்துட்ட இந்த அருமையான ஒரு நல்ல ஸ்லாக்கியத்திற்கு அவருக்கே நாம நன்றிகளை ஏறெடுத்து கொள்ளலாம். ஆனா இந்த சிந்தனைகள் நம்முடைய இருதயங்கள்ல எப்போதும் இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு நம்ம அனுமதிப்பவர்களாக இருப்போம்.
அருமையான சகோதரர்கள், சகோதரிகள் அனைவருக்குமே இந்த ஒரு நல்ல ஸ்லாக்கியத்துக்காக எனது நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சகோதரர் சொல்றாங்க. Thank you, dear brother Alan, for the wonderful words. Thank you very much for your service. Thank you. Thank you. Stephen brother.